அன்பார்ந்த சகோதரர் சகோதரிக்கு வணக்கம். என் இனிய மாலை வணக்கம். நான் எதனால் இந்த வீடியோ அர்ஜென்ட்டாக போடணும், நான் நேற்றுலேருந்து நினச்சினே இருந்தேன் வீடியோ போடணுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதெல்லாம் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த கரூர் எங்கள் அண்ணன் பிரச்சாரத்துக்கு போனதில் எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த கரூர் பிரச்சாரத்தில் 39 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயிர் இறந்ததான்னு சொல்லி நியூஸில் போடுறீங்க. 39 பேர் உயிர் இறந்துட்டாங்க அப்படின்றீங்க. இதுக்கு முழுக்க யார் காரணம்? எங்கள் அண்ணனா? கிடையவே கிடையாது. இதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, இப்படின்னா நானுமே ஒரு மகளிரில் இருக்கேன். இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு நம்ம இப்போ விஜய் அண்ணா ஆட்சிலையும் சரி படத்துலேயும் சரி அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அவரை பார்க்க ஜனங்க கம்பல்சரி வர கட்சியில் இருக்கிறதுனால தான் தாவேக்கா நிர்வாகிங்கன்றதுனால யாருமே கிடையாது. எல்லாமே பொதுமக்கள் தான். போனவங்க வந்தவங்க எல்லாமே பொதுமக்கள் தான். இப்போ நம்ம போகிறோன்னா நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம குடும்பமாக போகிறோன்னா நம்ம கணவர், நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டிலேருந்து யாராக இருக்கிறோம், இவங்கெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாதுகாப்பாக கொடுத்துக்கணும். இப்போ ஒரு பொது கூட்டன்றதுல நெரிசல் இருக்கோ, இடிப்பாங்க, நம்மளுக்கு அடிப்படும், இதெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று நான் கேட்குறேன், என்னோட கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன்னா, நீங்கள் எதுக்கு வட சென்னைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை தான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக இது உங்களை நான் கேட்டே ஆகணும். எதுக்கு 27ஆம் தேதி வட சென்னைக்கு வரதா சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு வட சென்னைக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் அதை ரத்து பண்ணி கரூருக்கு போனதில் கரூரில் 5 கிரவுண்ட் இடம் எதுக்கு குத்திங்க? ஒரு பெரிய மாநாடு, அண்ணன் வராரு, எங்கள் அண்ணன் வந்தாலே ஜனம் கூட்டம் சேரும், கொள்ள எல்லாருமே வருவாங்க. நீங்கள் எதுக்கு அந்த சின்ன இடத்த கொடுத்து இப்போ இதை ஒரு பெரிய இஷ்யூவாக நடத்திருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான். இப்போ அந்த ஊர்லேயே பாதிக்கப்பட்ட மக்கள்லேருந்து எல்லாமே ஃபேக்கான வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அதில் எல்லாமே இது முழுக்க ஃபேக்கான ஐடியா. எங்கள் அண்ணனை முழுக்க டார்கெட் பண்ணுறீங்க, நீங்கள் வரக்கூடாது. ஆனால் இதெல்லாம் மீறி நாங்கள் எங்கள் அண்ணனை ஆட்சியில் கண்டிப்பாக உட்கார வைப்போம். இது 2026 சிஎம்ஏ எங்கள் தளபதி எங்கள் விஜய் அண்ணா மட்டும்தான். புரியுதுங்களா? இது மட்டும்தான், எங்கள் அண்ணன் மட்டும்தான். எங்கள் அண்ணனுக்கு தான் நான் போடுறேன் இந்த வீடியோ. போடுற காரணமே எங்கள் அண்ணன் தான். நீங்கள் எதுக்கு குஷி ஆனந்த் அண்ணா மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்க? கரூரில் நீங்கள் முழுக்க பண்ணது எல்லாமே உங்களோட சதி தான். சதி, இது விதி கிடையாது, சதி. இது முழுக்க சதி. புரியல? குழந்தைங்க, எங்கள் அண்ணன் மதுரை மாநாட்டிலையும் சரி, விக்கிரவண்டி மாநாட்டிலையும் சரி, எங்கள் அண்ணன் மாநாடு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டது என்னன்னா, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடி, ஹார்ட் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் எங்கள் அண்ணன். அது மீறியே வராங்க ஜனங்க. அதை நம்ம வர ஜனத்தை நம்ம தடுக்க முடியாது. வர ஜனங்களை நம்ம தான், நம்ம பாதுகாப்புகளை இது எல்லாமே போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்கல. அந்த கூட்டத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷனே கிடையவே கிடையாது. கூட்டம் ஜனங்களோட ஜனங்கள் மட்டும்தான் அதில் இருந்தாங்க. முழுக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் எதனால் அந்த இடத்துல கரெக்டாக மீட்டிங் அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸை வருதுன்னா அந்த இடத்துல இருந்து சுற்றி வேறு வழி விட்டுருக்கலாம். முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பொதுமக்களில் ஒரு பிரச்சாரம் இருக்குதுன்னா இந்த கூட்டம் இவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் போலீஸ் அதிகாரிங்க, நீங்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி சொல்லி தான் நீங்கள் வேறு வழியில் பண்ணணும். எங்கள் அண்ணன் பிரச்சாரத்துக்கு இருக்கக்கூடாது, இந்த ஆட்சி கலையணும்ன்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் முழுக்க நீங்கள் எவ்வளோ சதி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் மாற்றி விதியாக மாற்றி எங்கள் அண்ணனை 26 சிஎம்மாக உட்கார வைப்போம். எங்கள் அண்ணனை இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நீங்கள் மெயின் வட சென்னை தான் மெயினான இடம். நீங்கள் அதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கு நான் உங்களையே இவ்வளோ பண்ணி சதி பண்ணிட்டீங்க. இப்போ நான் உங்கள் பேச்சுக்கு நேரடியாக வரேன். நீங்கள் சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன விதிகளில் எதனா ஒன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் இது செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறீங்க, கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல. மகளிர் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டதுனால ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, கார் ஓட்டுறவங்க பாதிக்கப்படுறாங்க, 2 வீலர் போகிறதுக்கு பாதிக்கப்படுது. நீங்கள் இப்போ புதுசாக 156 வாகனம் பஸ்ஸு விட்டுருக்கீங்க. இப்போ புதுசாக அதில் 156ல் 56 மட்டும்தான் செயல்படுது, மீதி 100 செயல்படலை. எங்க
பண்றாங்க. இது வந்து சரி கிடையாது. இன்னொன்னு, மது விலக்கை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க. மதுபானத்தை ரத்து பண்ண எங்க பண்ணீங்க? நீங்க ஆட்சியில வந்ததுல இருந்து 100 கடை இருந்தது, இப்ப 200 கடையா வந்துச்சு. தெருவுக்கு 4 கடை இருக்குது. தெருவுக்கு 4 கடை இருக்குது. ஊருக்கு 10-20 கடை இருக்குது. அந்த 10-20 கடை எதுக்கு வைக்கிறீங்க? மெயினான பாயிண்ட் இதுதான். நீங்க எதுக்கு மதுபான கடை நீங்க இருக்கிற பாட்டில் 10 ரூபாய் ஏற்றி வச்சுக்கிறீங்க? எதனால? குடிக்கிறவங்க குடிச்சுன்னு தான் இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இதே ஒரு ஸ்கூல் கட்டலாம், ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து மக்களுக்கு அத்தியாவசியங்க. இந்த காலத்துல மக்களோட அத்தியாவசியம் வந்து படிப்பு, மருத்துவம். ஜிஎஸ்டி வரியை ஏற்றி வச்சிருக்கீங்க. கேட்டா நான் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றீங்க. நீங்க சிஎம்மா இருந்து என்ன செய்றீங்க? எங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்றீங்க? இந்த ஆட்சியில இந்த 4 வருஷமா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யவே இல்லை. எங்க அண்ணன் வந்தா இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இதுதான் உண்மை. பயத்துல வந்து நீங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத இந்த மீட்டிங்க எதாவது எவ்வளோ ட்விஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்விஸ்ட் கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி உங்க ஆளுகளே நீங்க செட் பண்ணி பேட்டி எடுத்து வச்சிருக்கீங்க. நல்லது ஐயா, நல்லது. இதுதான் வேணும். புரியுதுங்களா? இது வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரும் தனிப்படையமா பேசல. இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்க சதி. ஆனா இந்த சதியெல்லாம் மாத்தி 2026ல எங்க அண்ணன் தளபதி அண்ணன் தான் கண்டிப்பா வருவார், சிஎம்மா வருவார். பெண்கள் ஓட்டு எல்லாமே பெண்கள் அண்ணனுக்கு தான். பெண்கள் பாதுகாப்பு நீங்க எங்க பாதுகாப்பு கொடுத்தீங்க? சிஎம் ஐயா எங்க கொடுத்தீங்க பாதுகாப்பு? எங்க கொடுத்தீங்க? அதே போலதான் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு சரியான ட்ரைனிங் கிடையாது. டீச்சர்ஸுங்களே பாலியல் துன்புறுத்தலை கொடுத்தா அப்ப குழந்தைங்கள நாங்க நம்பி எப்படிங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? ரோட்ல குழந்தைங்கள விட முடியல. நீங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க எங்க சுத்தினாலும் தலைகீழ சுத்தி வர காரணம் எதனால? மதுபானம், டாஸ்மார்க்கால தான். சரிங்களா? இதெல்லாம் நடக்கிறதுனால தான் அவங்க குடிக்கிறதுல அந்த போதையில என்ன பண்றது தெரியாத தப்பு பண்றாங்க. ரவுடிசம் அதிகமாயிடுச்சு. செயின் திருடுங்க கேஸ் அதிகமாயிடுச்சு. செயின் பறிப்பு, கொலை, இந்த வழக்குகள்லாம் நீங்க ஆட்சியில இருந்துதான் ஐயா நடக்குது. இந்த 4 வருஷம் ஆட்சியில நீங்க என்ன செய்யுறீங்க? இனியும் உணரட்டி நாங்க ஏமாந்து உங்களை ஆட்சியில உட்கார வைப்போன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இனியும் அது சான்ஸே கிடையவே கிடையாது. 2026ல எங்க அண்ணன் மட்டும்தான். எங்க அண்ணன் வந்து பொய் வாக்கு கொடுக்கல, பொய் வாக்கு கொடுக்கவே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தா அது செய்வேன் இது செய்வேன் இன்னைய வரைக்கும் எந்த பிரச்சனையும் சொல்ல, எந்த மேடையில சொல்ல. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் எங்கயா கிடைக்குது? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எல்லாம் எங்கயா கிடைக்குது? தமிழ்நாட்டையே தலை குனிக்க வைக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாடே குப்புறப்படுத்து கிடக்குது ஐயா. தலை நின்றுலையே. நீங்க தமிழ சொன்னீங்கன்னா தமிழ்நாடு குப்புறப்படுத்த மாட்டேன், எல்லாமே குப்புறது. அதனால என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இந்த காரியத்துக்கு, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு எங்க அண்ணன் காரணம் கிடையாது. பொதுமக்கள் அவங்களோட இதுவு. அதே மாதிரி முழுக்க முழுக்க நீங்க பண்ண சதிதான். சதியை மாத்தி 2026ல எங்க அண்ணன் விஜய் தான் சிஎம்மா வர வைப்போம். எங்க அண்ணன் தளபதி அண்ணன். நன்றி, வணக்கம்.